வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதில் நம்ம சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்கணும். இதில் நடக்கிற ஸ்கேம்கள் எப்படி மாட்டுப்படாமல் நம்ம சரியான முறையில் யூஎஸ்டிடியை பை பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பைனான்ஸில் யூஎஸ்டிடி டிபாசிட் பண்ணுறதுக்கு நமக்கு தந்திருக்க ஒரு முறை தான் P2P ட்ரேடிங்னு சொல்கிறது. இந்த P2P ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, பீர் டு பீர். நிறைய பேர் இதை தப்பாக நினச்சிக்கிருக்காங்க, பர்சன் டு பர்சன் அப்படின்ட்டு. அது அப்படி இல்லை. P2P அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, ரெண்டு நபர்களுக்கு இடையில் நேரடியாக ஏதோ ஒரு பொருளை ஒன்றோட ஒன்று பரிமாற்றிக்கொள்கிறது. இதைத்தான் P2Pன்னு சொல்லுவாங்க, ஒரு மிடில் மேன் இல்லாமல். இப்போ நம்ம பைனான்ஸில் P2P ட்ரேடிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க ஃபியட் கரன்சியை கொடுத்து அந்த பக்கத்து ஸ்டேபிள் கோயினான யூஎஸ்டிடியை பை பண்ண போகிறோம். இந்த தடவை நடுவில் ஒரு மிடில் மேன் இல்லாமல் நம்ம டிரெக்டாக பண்ண போகிறோம். அதனால தான் பைனான்ஸில் இந்த P2P ட்ரேடிங் ஆப்ஷனை வச்சுருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் பைனான்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜில் P2Pங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த டாப்பில் கோர்னரில் இந்த 3 டாட் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேயும் P2Pங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ரைட். இப்போ வந்த பிறகு உங்களுக்கு P2Pக்கான இந்த இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், இந்த இடத்துல கரன்சியை செலக்ட் பண்ணணும். ரைட். நான் ஏற்கனவே எல்கேஆரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா இந்த இடத்துல சர்ச் பார் இருக்குது. இந்த இடத்துல எல்கேஆர்னு சர்ச் பண்ணி அந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய வேணும், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, இந்த இடத்துல பை செல்னு 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம பை பண்ணுறனால இந்த இடத்துல பையை கொடுத்துக்குவோம். ரைட். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பைனான்ஸ் அப்ளிகேஷன் கட்டாயம் KYC வெரிஃபிகேஷன் பண்ணதாக தான் இருக்கணும். ரைட். இப்போ தான் முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வெரிஃபைட் செல்லரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ரைட். அதில் நம்ம 3 விஷயம் பார்ப்போம். அவர்கிட்ட அவர் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண ரேட் 95க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்கணும். ரெகுலராக ஆன்லைனில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை பார்த்து ஒரு நல்ல பையரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கரன்சி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, ஸ்டேபிள் கோயின் இருக்குது. நம்ம யூஎஸ்டிடி பை பண்ணுறதுனால யூஎஸ்டிடியை கொடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு நம்ம பை பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு, இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு 5000 ரூபாய்க்கு பை பண்ணுவோம். ரைட். பேமெண்ட் மெத்தட் நீங்கள் நிறையா பேமெண்ட் மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த இடத்துல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அதை செலக்ட் பண்ணுறேன். ரைட். இப்போ நம்ம இந்த இடத்துல செல்லரை தானே செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இதில் 3 பேருமே நான் சொன்ன கண்டிஷனில் இருக்காங்க. ஓகே, நான் அதில் 2ஆவதாக இருக்கவரை செலக்ட் பண்ணுறேன். ரைட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் நம்ம ட்ரேடிங் ரிக்வயர்மெண்ட்னு சில விஷயங்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இதில் அவர் போட்டிருக்காரு, நோ தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அக்செப்டட். அப்படின்னா என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை எந்த ஐடியா கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணீங்களோ அதே உங்களோட ஓன் ஐடியை வச்சுட்டு தான் ஆன்லைன் பேங்கிங் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரான்சாக்ஷனை அவர் அக்செப்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா பண்ண மாட்டார். அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலது, நீங்கள் எந்த பேங்கில் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கில் உங்களுக்கு என்ன ஆப் ரிலீஸ் ஆகியிருக்கோ அதுலேருந்து மட்டும்தான் பண்ணணும். இந்த QPay UPay இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பே பண்ணால் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். இந்த விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ரைட். இப்போ நம்ம இந்த இடத்துல இதுக்கப்புறம் பார்த்து முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல பிளேஸ் ஆர்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அடுத்த பேஜ் போகும். இப்போ நம்ம ஆர்டரை அவர்கிட்ட ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ண பிறகு இந்த இடத்துல சம்டைம் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு செட்டில் போய்ட்டு கேட்டிங்கன்னா அவர் சென்ட் பண்ணி விடுவார். இந்த இடத்துல பாருங்கள், வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
இவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் காட்டும். இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப்பை நீங்கள் அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவருக்கு யூஎஸ்டிடியை செல் பண்ணி விட்டுருவார். இப்போ நம்ம அவருக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் அவருக்கு இந்த இடத்துல ப்ளஸ் ஐகான் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணி விட்டோம்னா ஓகே. இப்போ அவருக்கு இதை சென்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் மேலே மெசேஜ் ஒன்று இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் அப்படின்ட்டு, அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ அவர் தரப்பில் செக் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணது சரியாக இருந்தால் நமக்கு யூஎஸ்டிடியை ரிலீஸ் பண்ணிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 16 யூஎஸ்டிடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவர். இப்போ நம்ம இந்த இடத்துல கேன்சல் பண்ணிவிட்டு அவருக்கு நீங்கள் ரிவ்யூஸ் தரணும் தரலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஓகே. இப்போ நம்ம பை பண்ண யூஎஸ்டிடி எந்த வாலெட்டில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அசட்னு ஒரு விஷயம் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்வியூ, ஃபண்டிங், ஃபியூச்சர் அந்த மாதிரி நிறையா வாலெட்ஸ் இருக்குது. நமக்கு ஃபண்டிங்கில் தான் இருக்கும் இப்போ வாங்கினது. பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல 16 யூஎஸ்டிடி ஷோ ஆகுது. அப்போ நீங்கள் வாங்கினது இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த வாலெட்டுக்கு மாற்றிங்கனாலும் இந்த இடத்துல இருக்க ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு யூஎஸ்டிடி பை பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் பை பண்ணுறது. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்லர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப எல்லா கம்யூனிகேஷனையும் இந்த பைனான்ஸ் ஆப்குள்ளேயே வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் அந்த இடத்துல இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ கான்டாக்ட் பண்ணி அவரோட வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் நீங்கள் இதுக்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ரெண்டாவது விஷயம், எதாக இருந்தாலும் டபுள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் பைனான்ஸில் கஸ்டமர் கேரை சப்போர்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க டவுட்டை கேட்டுக்கலாம். அப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்போம் எப்படி ஒரு சரியான முறையில் P2Pயில் நம்மளுக்கு யூஎஸ்டிடி பை பண்ணுறது அப்படின்ட்டு, ஒரு நல்ல செல்லர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளோட கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன். அப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.